டேய் நீ உண்மையாவே லூசு தானா? ஐயோ ஏன்னா இவன் உண்மையாவே மனநிலை பாதிக்கப்பட்டவன் தான் போலுதுங்க இந்த ஜேம்ஸ்ன்றவன். அதாவது என்னன்னா இவனை நான் காலையில ஒரு 90% தான் சொன்ன ஒரு பாதகத்துல என்ன பண்ணேன், ஏன்னா இவன் மெண்டலா ஒரு மக்கள் முன்னாடி பேசுறே, எப்படி பேசுற, யாருன்னே தெரியாம ஒரு சிஎம் ஜோசப் விஜய் அவர்களை வந்து தரகுறைவா பேசுறியே என்னடான்னு கேட்டா இவன் உண்மையாவே லூசு தான் போலுதுங்க. அதாவது என்னன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி மருத்துவமனையில போய் அணுகியிருக்கான், சைக்காட்ரிஸ்ட் டாக்டராட்ட போயிட்டு அணுகியிருக்கான். என்ன கதைனா வந்து எனக்கு வந்து கொஞ்சம் மனநிலை பாதிப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி தான் தப்பிச்சு வெளியே ஓடிருக்கா. அப்படி தப்பிச்சு ஓடி அந்த அடுத்த 1 மணி நேரத்துல விஜய் பத்தி தப்பா பேசி மறுபடியும் பிடிச்சி கூண்டால பிடிச்சி தூக்கி போயிட்டாங்க மறுபடியும் மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு. இன்னும் நீங்களா எங்கடா வரீங்க நீங்களா? ஏதாவது ஒண்ணு இவர் வேற மின் பொறியாளர் தொழில இருக்காராமா, பெரிய வந்து வேலையில இருக்காராமா. டேய் இவனை பார்த்தா அப்படியே அதெல்லாம் தெரியுது இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல, என்ன பேசுறோம், என்ன மேட்ச், என்ன டீம்னே தெரியாம எதையாவது ஒண்ணு உளறி தள்ளிவிட்டு இப்ப என்ன பண்ண போறோம், உன்னை ஓட விட்டு குமுற அடிக்க போறானுங்க. ஒரு லூசு என்று பாராமல், ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் என்று கூட பாராமல் உன்னை அடிக்க போறாங்க. கரெக்டா இல்லையா? நீ என்ன நீ இப்படி எதனா சொல்லி உள்ள போய் தச்சலாம், ஐயா நான் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கேன் அதனாலதான் இப்படி பேசிட்டேன் அப்படின்னு கண்டிப்பா இவன் கிடையாது. ஒரு 90% உண்மைதான். ஆனா இவன் தெளிவா தான் இருக்கான். ஒரு பக்கம் இவன் ஒரு கதை சொன்னான், என்னன்னா மேல மாடி மேல நின்னுங்கன்னு விஜய் ஃபேன்ஸ் விஜய் தொண்டர்கள் எல்லாருமே எனக்கு ஒரு 19-20 பேர் கால் பண்ணாங்க. நான் வந்து இந்த விக்ரம் படம் பாத்தீங்களா அந்த மாதிரி நான் ட்ராப் வச்சுக்கிறேன் அங்கங்க முதல் இது லூசு தான் பழுது நினைச்சானு. ஏதோ ஒரு பங்களாவில் 15 பங்களா ஒன்ற பங்களாவில் போய் அங்கே நின்னுங்க மேலே கண்ணாடி குப்பையில் இருக்கிற கண்ணாடியை போட்டுக்கின்னு நின்னுங்கன்னு நான் எல்லாருக்கும் ட்ராப் வச்சுக்கிறேன். அவங்க யாருமே உள்ள வந்தா வெளியே போக முடியாது உயிரோட அப்படின்னு சொல்லும் போது இந்த வடிவேல் படத்தில் செத்து விளையாட ஒரு நாமத்தை போட்டுக்கின்னு ஒரு மெண்டல் பேசிட்டு இருப்பேன். அவன் தான்டா இவன் நினைச்சா அதே மாதிரி உண்மையாக மனநிலை பாதிக்கப்பட்டது படம் தான் பழுதுங்க. ஐயோ டேய் யாரா நீங்களே எங்கேருந்து வரீங்க?